என்னதான் நினச்சிட்டு இருக்காரு கார்லோ ஆன்செலோட்டி. நெய்மரை ஏன் டீம் கூட ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். பிரேசில் வெர்சஸ் ஹைட்டி மேட்ச்சுக்கு ஏன் அவர் வந்து நெய்மர் வரக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி தெரியல. அவர் நெய்மர் அந்த அளவுக்கு இன்ஜுரியை மோசமாக போயிடுச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன காரணம்னு தெரியல. வேறு ஏதாவது இன்டர்னல் இஷ்யூஸா இல்லை ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர் ஏதாவது சொல்லிட்டாங்களா, இல்லை சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியலை. கார்லோ ஆன்செலோட்டி மைண்டில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ இதுக்கு இடையில பிரேசிலில் வேர்ல்டு கப் மேட்ச்சில் நெய்மர் இல்லாமல் பிரேசில் டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். என்ன, யார் உலகக்கோப்பையில் அதிக கோல் அடித்த வீரர் அப்படின்னு. அதுக்கு சரியான ஆன்சர் மிராசாவ் க்ளோஸ் 16 கோல் அடிச்சிருக்காரு. வெயிட் பண்ணுங்கள். மெஸ்ஸி இப்போது அதை ஈக்குவல் பண்ணிட்டா அப்படி அவர் 16 கோல் அடிச்சிட்டாரு. ஸோ இந்த ஸ்டாட்ஸ்லாம் வந்து வேர்ல்ட் கப் முடியும் போது நிறையா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜிஆர் மணிகண்டன். இது கால்பந்து கலாட்டா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரேசில் வெர்சஸ் ஹைட்டி மேட்சை பற்றி வேற ஆணி வேற அலசி எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன நடந்தது, செகண்ட் ஹாஃபில் என்ன நடந்தது, மொத்த மேட்ச்சில் என்ன நடந்தது, எந்தெந்த பிளேயர் பிரேசிலில் எப்படி விளையாண்டாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரேசில் டீம் 4-4-2 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹைட்டி வந்து 5-4-1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. இது இந்தியா நேரப்படி காலையில் சனிக்கிழமை 6 மணிக்கு 20/6/2026 நடந்திருது. இந்த மேட்சை நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா ஸ்டாட்ஸ்லாம் ரெடி பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மேட்ச் நல்லா பரபரப்பாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தேன். நம்ம போன வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருந்தோம் யாரை வந்து பிரேசில் டீமில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த சேஞ்சை வந்து கரெக்டாக ஆன்செலோட்டி பண்ணிட்டாரு. டேனிலோவை வந்து ஸ்டார்டிங் லெவல்லே கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கொண்டு வந்திருந்தாரு. நம்ம வீடியோவில் பேசியிருந்தோம். அதுக்கு மாதிரி நீகர் டியோகாவை தூக்கிட்டு குன்ஹாவை கொண்டு வரணும்னு நான் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கொண்டு வந்தார். ஸோ இதில் இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன், கேசிமிரோவை தூக்கிட்டு ஃபெமிர்கோவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கேசிமிரோவே இல்லை அப்படின்னா பேசி அவரை ஏதாவது மறுபடியும் விளையாட வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். கார்லோ ஆன்செலோட்டி கேசிமிரோவை தூக்கவெல்லாம் வேணாம், கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க, நானே பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி கேசிமிரோவே விளையாட வச்சிட்டாரு. ஸோ 4-4-2 அப்படின்னு ஃபார்மேஷனில் இறங்கினாங்க. 4 டிஃபென்ஸ், 4 மிட்டில் யாருன்னா கேசிமிரோ, கும்ரீஸ், லூக்கஸ் பெக்யூட்டா, வினிசியஸ் ஜூனியர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லெஃப்ட் விங்காக தான், லெஃப்ட் மிட்டில் தான் இறங்குற மாதிரி வந்தார். அப்போ அட்டாக்கிங்கில் வந்து நம்ம ரஃபீனியாவும் குன்ஹாவும் இருந்தாங்க. நம்பர் 9க்கு குன்ஹா கரெக்டாக ஆடினார். மேட்ச்சு பரபரப்பாக இருந்தது. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்லாம் ஒரு எதிர்பார்ப்பு. பிரேசில் மகா மட்டரகமாக விளையாண்டுச்சு மொரோக்கோவோட. மொரோக்கோ ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சில் பிரேசில் ட்ராப் பண்ணிட்டு வந்தாங்க. நம்ம வீடியோவில் சொன்னால் அது நம்ம மருத்துவம் பேசலை, அதுதான் உண்மை. இந்த மேட்ச்சில் என்ன பண்ண போகிறாங்க, பிரேசில் பழையபடி வருமா, என்னதான் இருந்தாலும் ஹைட்டி ஒரு சின்ன டீம் கம்பேரபிளி. ஸோ இவங்க கூட நம்ம எப்படி விளையாட போகிறாங்க, அவங்க வந்து ஒரு ரீபவுன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். எடுப்புலேருந்து அக்ரெசிவ் மட்டும்தான் பிரேசில் காமிச்சாங்க. நல்ல இன்டென்ட், ஒவ்வொரு பிளேயரும் தெறிக்க விட்டாங்க. டனிலோவும் இந்த பக்கம் டெகுலஸ் சாண்டோஸும் சும்மா தீயாக போய் அட்டாக்கிங்கில் வந்து சப்போர்ட் பண்ணி கீழே வர்றது, இன்டர்செப்ஷன் பண்ணுறது, அவங்க கூட வந்து ஓவர்லாப்பிங் பண்ணுறது, யார் அட்டாக்கர் கூட ஓவர்லாப் பண்ணுறது ட்ரை பண்ணுறது, எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க. நான் தெரியாமல் சொல்லிட்டேன், கேசிமுரா வந்து சப்ளை இல்லை, மிடில் இருந்து சப்ளை இல்லைன்னு தெரியாமல் சொல்லல. ஃபஸ்ட் மேட்ச் அப்படி தான் இருந்தாங்க. நம்ம மாற்றி பேசுகிற பழக்கம்லாம் இல்லை. ஆனால் இந்த மேட்ச் எல்லாம் ரெட்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. சப்ளை கரெக்டாக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பிரேசில் எடுத்தோடனே ஃபுல்லாமே வந்து அட்டாக்கிங் ஃபுல்லாக இறங்கிட்டாங்க. நல்லா ஹைட்டியோட கோல் போஸ்ட்டில் தான் ஃபுல்லாக சார்ஜ் எடுக்க ஆரம்பித்தாங்க. நிறைய சான்சஸ் க்ரியேட் பண்ணாங்க. ரஃபீனியா ஒரு கோல் அடித்தார், ஜஸ்ட்டில் வந்து ஆஃப் சைடாக போயிடுச்சு. ரெண்டாவது ஒரு சான்ஸ் க்ரியேட் பண்ணாது, அதுவும் ஒரு ஆஃப் சைடாக போயிடுச்சு. ஸோ ரஃபீனியாவுக்கு வந்து இந்த ஒரு சின்ன பேட் லக் ஆயிடுச்சு. நான் கரெக்டாக பார்த்துட்டு இருந்தேன், ஹைட்ரேஷன் பிரேக் வரப்போகுது, ஹைட்ரேஷன் பிரேக்குள்ளே ஒரு கோல் அடிச்சுட்டா நல்லா இருக்குமே 23 நிமிஷத்துக்குள்ளே அப்படின்னு கரெக்டாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக ஹைட்ரேஷன் பிரேக் விடுறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து குன்ஹா அடித்தார். அதாவது இந்த பாலை வந்து லூக்கஸ் பெக்யூட்டா வினிசியஸ் ஜூனியருக்கு தான் போட்டார். வினிசியஸ் ஜூனியர் போன மேட்ச் மொரோக்கோவில் எப்படி ஒரு கோல் அடித்தாரோ அது மாதிரி க்ரியேட் பண்ணி அடிக்கலான்னு தான் ரொம்ப எதிர்பார்த்து உள்ளே வந்தார். பட் கோல் கீப்பர் வந்து சேவ் பண்ணி ரீபவுண்ட் ஆயிடுச்சு. அதை கரெக்டாக குன்ஹா வந்து ஸ்கோர் பண்ணிட்டார். இதைத்தான் வந்து 2002 ரொனால்டோ வந்து வேர்ல்டு கப்பில் வந்து ஆலிவர் கான் ஒரு சின்ன மிஸ் ஆகும், சாரி ஜெர்மனி கோல் கீப்பர், அவரோட ஆலிவர் கான் தான் நினைக்கிறேன், ஆலிவர் கானா, சரி கோல் கீப்பர் வந்து ஜஸ்ட்டு மிஸ் ஆச்சு.
அந்த பால் வந்து ரீபவுண்ட் ஆனோடனே ரொனால்டோ அந்த கோலை வந்து கன்வெர்ட் பண்ணுவார் வேர்ல்டு கப் ஃபைனலில். அந்த மொமெண்ட் எனக்கு இதில் நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ கரெக்டாக இதுதான் நம்பர் 9 என்ன பண்ணணுமோ அதை பண்ணார். இன்றைக்கி அதே ரொனால்டோ வெளியே ஸ்டாண்ட்ஸில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்தார். ஸோ அவர் ஒரு ஹாப்பியாக இருப்பார். அடுத்த பால் மறுபடியும் ஹைட்ரேஷன் பிரேக் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து எப்படி ஆட போகிறாங்க பிரேசில்னு பார்த்தா அதே அட்டாக்கிங் இன்டென்ட் தான். ஃபுல்லாக உள்ளே வந்தாங்க. ஒரு சரியான பாஸ் 36வது நிமிஷத்தில் லூக்கஸ் பக்கீட்டா வந்து வினிசியஸுக்கு கொடுக்குறா. அப்படி வினிசியஸ் அது சரியான கிராஸு நல்ல குன்காவுக்கு போட்டார். அது வந்து ஃபஸ்ட்டு கோல் வந்து குன்காவுக்கு ஏதோ ஓசி கோல் அப்படின்ட்டு இருந்தால் கூட செகண்ட் கோல் தரமான கோல். ஒரு மேன்செஸ்டர் யுனைடெட் பிளேயர் பிரசீலியன் ஸ்ட்ரைக்கர் நம்பர் 9 எப்படி முடிக்கணும்னு நினச்சாங்களோ அதே மாதிரி முடிச்சிருக்கு அப்படி. ஸோ சரியான கோலு. குன்கா அடித்தோடனே 2-0 அப்படின்னு சொல்லி பிரேசில் லீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் இன்னும் எனர்ஜி வந்துருச்சு. ஸோ மறுபடியும் எல்லாம் போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் முடிகிற சமயத்தில் 45 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அடிஷ்னல் டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டாக யாருமே எதிர்பார்க்காத சமயத்தில் டெக்லஸ் சாண்டோஸ் வந்து டப்புன்னு ஒரு பாலை தூக்கி டிஃபென்ஸ்லாம் தாண்டி மிட்லேயே கண்டுக்கவே இல்லை. தூக்கி டேரெக்டாக ஐடி பிளேயர்லேருந்து வாங்கி போட்டால் அப்படி வினிசியஸ் ஜூனியர் பட்டாஸ் கிளப்பிட்டு ஓடிட்டார். போய் நெட்டில் சொருவிட்டார். ஸோ கோல் 3-0 அப்படின்னு சொல்லி ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் பிரேசில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் முடிக்கிறாங்க. இப்போது செகண்ட் ஹாஃப் சரி ஃபஸ்ட் ஹாஃப்லேயே 3 கோல் அடிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் தெறிக்க விட போகிறாங்க. ஜெர்மனி எப்படி 7-1 இப்போ இது பண்ணிச்சோ குபாரிஸ் கூட அதே மாதிரி பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்த்தா அப்படியே டோட்டலாக வேறு மாதிரியான பிரேசில் டீம் வந்துருச்சு. இன்டென்ட்டே பெருசாக இல்லை. ஹைட்டி சூப்பராக விளையாண்டாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹைட்டி தான் இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் 6 ஷாட் ஆன் டார்கெட்டில் 6 கோல் ஷாட் வந்து பிரேசில் எடுத்தாங்க. 0 ஷாட்ஸ் வந்து ஹைட்டி எடுத்தாங்க. ஷாட்டே எடுக்க முடியல. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹைட்டியோட டாமினேஷன் தான். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து 62% பால் பொசிஷன் பிரேசில்கிட்ட இருந்தது. மிச்சம் இருக்கிற 38% தான் ஹைட்டிகிட்ட இருந்தது. செகண்ட் ஹாஃப் அப்படியே டோட்டல் சேஞ்ச் 51% தான் பிரேசில், 49% ஹைட்டி. அப்படிங்கும்போது ஏறத்தாழ 50-50 தான். ஹைட்டி ஃபுல்லாக அட்டாக்கிங்கில் இறங்கிட்டாங்க. டிஃபென்ஸ்லேருந்து மிட்ஃபீல்டரை கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ண வச்சு மிட்டை வந்து நல்லா ஆக்குப்பை பண்ணிட்டாங்க ஹைட்டி. ஸோ அட்டாக்கிங் போயிட்டே இருக்குது. 64வது நிமிஷத்தில் ஒரு மண்டையை போட்டாங்க கோலுன்னு நினச்சேன். அலிசன் பெக்கர் ஐ ஆம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் சேவ். செகண்ட் ஹாஃப் ஹீரோ அப்படின்னு பார்த்தோம்னா ஆலிசன் பெக்கர் தான். பறந்து மனுஷன் வந்து சேவ் பண்ணார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால மட்டும்தான் கோல் வாங்காமல் க்ளீன் ஷீட்டோட பிரேசில் முடிக்க முடிஞ்சிச்சு இந்த மேட்சை 3-0 அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து கோல்டன் க்ளோவ் வாங்குறதுக்கு ஒரு எலிஜிபிளான கேண்டிடேட் யாருன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஷார்ட்ஸு. யாராவது பார்க்கலைன்னா நம்ம ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். அதில் வந்து கோல்டன் க்ளோவ் வாங்க போகிற பிளேயர் யாருன்னு கேட்டதுக்கு நான் ஆலிசன் பெக்கர் தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான தரமான பர்ஃபார்மன்ஸை போட்டிருக்காரு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் பெரிய சொதப்பல்ஸ்லாம் நடந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் நம்ம சொன்ன மாதிரி குன்காவை போன வீடியோலே சொல்லியிருந்தோம். குன்காவை மாற்றிட்டு என்ட்ரிக்கை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு அதை பண்ணார். இல்லை சோகமான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட் ஹாஃபில் 39வது நிமிஷத்தில் ரஃபீனியாவுக்கு சின்ன இன்ஜுரின்னு சொல்லிட்டு அப்போவே ராயாவை மாற்றிட்டார் நம்ம டான் கார்லோ. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்தே ராயா உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாரு. கடைசி ஒரு 39வது நிமிஷத்தில் மாற்றினா அப்படி சின்ன இன்ஜுரி, என்ன இன்ஜுரின்னு சரியாக எனக்கு தெரியல. ஸோ இது முடிஞ்சோடனே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவங்க டாமினேஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரே என்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சான்ஸ் க்ரியேட் பண்ணி போய் ஒரு கோலும் அடிச்சிட்டாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது வந்து ஆஃப் சைடாக மாறிடுச்சு. ஸோ இதில் செகண்ட் ஹாஃபில் ஃபுல் டாமினேஷன் ஹைட்டி தான், சும்மாலாம் சொல்லக்கூடாது. இப்போ இதில் மிட்ஃபீல்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு பிளேயர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோல் கீப்பர் வந்து சூப்பராக சர்வ் பண்ணார். அவர் இல்லை அப்படின்னா இன்றைக்கி க்ளீன் ஷீட் கிடையாது பிரேசிலுக்கு. இன்னும் சொல்ல போனால் 3-3 ஒரு ட்ரா கூட ஆயிருக்கலாம். அந்தளவுக்கு ஹைட்டி வந்து செகண்ட் ஹாஃப் பர்ஃபார்மன்ஸை போட்டாங்க 7 ஷாட் அடித்தனால. ஸோ இதை அவர் வந்து ஓரளவுக்கு சேவ் பண்ணி கொடுத்தனால, ஒரு பால் நெட்டுக்குள்ளே போக விடாதனால, கீப்பர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தனால நம்ம தப்பிச்சுக்கிச்சு, பிரேசில் டீம் தப்பிச்சுக்கிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஃபென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் ரைட் பேக்கில் வந்து டெனிலோவும், லெஃப்ட் பேக்கில் வந்து நமக்கு டெக்லஸ் சாண்டோஸும் விளையாண்டாங்க. ஸோ இங்கே 2 பேருமே அட்டாக்கிங்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி மேலே ஏறினாங்க. இவங்க மேலே ஏறும்போது 2 டிஃபென்ஸ் தான் இருக்குதே நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம காசிமீரோ டிஃபென்சிவ் மிட் வேலை என்னவோ அதை பண்ணார். நீங்கள் முன்னாடி போங்கடா, பிவட்டெல்லாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு குமரீஸ் இந்த தடவை சூப்பராக டிஃபென்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இருந்தனால தான் ஃபஸ்ட் ஹாஃபில் கேமே வந்து 3-0 அடிக்கிறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்போ தான் டனிலோவும் இந்த பக்கம் சாண்டோஸும் நல்லா வந்து டெப்த்தாக இறங்கி விளையாடுறதுக்கு வந்து சௌரியமாக இருந்தது.
ஸோ இதில் வந்து அன்சங் ஹீரோ ஆஃப் த மேட்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லூக்கஸ் பெக்யூட்டா. ஏன்னா 3 கோலில் 2 கோலான கான்ட்ரிபியூஷன் லூக்கஸ் பெக்யூட்டா தான். வினிசியஸ் ஜூனியர் தான் 2 பாஸ் போட்டார், அசிஸ்ட் பண்ணாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவருக்கே அசிஸ்ட் பண்ணது ப்ரீ அசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை பண்ணது நம்ம பெக்யூட்டா தான். அதை கரெக்டாக வினிசியஸ்க்கு எப்படி பண்ணுமோ அதை கரெக்டாக பாலை கொடுத்தாரு. இந்த தடவை டிஃபென்ஸுக்கும் மிட்டுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் வந்தது. மிட்டிலேருந்து நல்ல பால், நிறைய பால் சப்ளை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆச்சு. ஸோ மிட்டு நல்லா பண்ணோன்னே விங்கர் சூப்பராக சொல்லணும். இந்த தடவை ரஃபீனியாவை குறைய சொல்லக்கூடாது. நான் போன தடவையே சொல்லியிருந்தேன், மொத்த டீம் மேலே தான் பழி போடணும், ரஃபீனியா ஒருத்தர் மேலே பழி போடக்கூடாது அப்படின்னு. போன மேட்ச் நல்லா தான் விளையாண்டாரு, ஆனால் டீமே ஃபயர் ஆகாதப்போ ரஃபீனியாவை குறை சொல்ல முடியாது. இந்த தடவை அது ஈடுகட்டுற மாதிரி விளையாண்டாரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ஆஃப் சைட் ஆயிடுச்சு, 2 ஆஃப் சைட் ஆகி போச்சு. அதுவும் இல்லை, துரதிருஷ்டவசமாக 39ஆவது நிமிஷத்தில் இன்ஜுரி ஆயிடுச்சு. ராயா வந்தார், ராயாவும் நல்லா சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் லெஃப்ட் விங்கில் யார் ஆடினாங்கன்னா வினிசியஸ் ஜூனியர் சூப்பராக விளையாண்டார் மனுஷன். எல்லா பாலும் நல்லா வந்து இன்டென்ட் காமிச்சார். உள்ளே எப்படியாவது போகணும், கோல் அடிக்கணும், டீமை வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட்டில் போனார். இண்டிவிஜுவல் கேம் இருந்ததுன்னு போன மேட்ச் சொன்னேன், இன்றைக்கி இருந்தது. ஃபஸ்ட்டு கோல் அவர் வந்து முன்னாடி பாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருந்தது, க்ரியேட் பண்ணியிருக்கலாம். அவரே அடிக்கணும்னு நினைக்கும் போது ரீபவுண்ட் ஆச்சு. ஸோ எப்படி காக்கா உட்கார பணமுள்ள விழுந்த கதையாக தான் ஆகிப்போச்சு. ஸோ வினிசியஸ் சூப்பராக விளையாண்டார். 2 கோல், 3 கோலுக்குமே அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்தது. 2 அசிஸ்ட் பண்ணியிருக்காரு, ஒரு கோல் அடிச்சிருக்காரு அப்படி. ஸோ 3 கோலுக்கு ஆன கான்ட்ரிபியூஷன் இருந்தது. குன்ஹா சூப்பராக விளையாண்டார். அதாவது நம்பர் 9 முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அதுக்கு தகுந்தபடி எப்படி விளையாடணுமோ அதை நல்லா விளையாண்டு நல்லா ஃபினிஷிங் கொடுத்தாரு. ஓவரால் ஓகே அப்படின்னு தான் இருக்குது. சூப்பர் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். செகண்ட் ஆஃப் அவ்வளோ சுமார். அங்கே மட்டும் ஹைடெக் பதிலாக வேறு ஏதாவது ஒரு பெரிய டீம் இருந்தது அப்படின்னா இந்நேரம் செஞ்சு விட்ருப்பாங்க பிரேஸில். இதுதான் யதார்த்தம். ஸோ ஓவராலாக வந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சப்ஸ்டியூட் வந்த பிளேயர்ஸும் அதுக்கு தகுந்தாப்படி டிஃபென்சிவில் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி விளையாண்டுட்டாங்க. கும்ரீஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் பெருசாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல. உடனே அவரை தூக்கிட்டு மார்டினலியை கொண்டு வந்துட்டார் நம்ம டான் கார்லோ. மார்டினலி வந்ததுக்கப்புறம் டிஃபென்ஸில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானனால நிறையா ஷாட்ஸை மார்டினலி தடுத்துட்டார். அதனால பெரிய ஷாட்ஸ் க்ரியேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதுதான் இன்றைக்கான மேட்சோட அனாலிசிஸ். ஓரளவுக்கு ஃபுல்லாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இன்னும் ஏதாவது அனாலிசிஸ் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். வேறு ஏதாவது மேட்ச் வேணும், மேட்சை பற்றி அனாலிசிஸ் பண்ணணும், பிளேயரை பற்றி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் அதை கண்டிப்பாக வந்து உங்களுக்காக அதை நான் பண்ண தயாராக இருக்கேன். இது இல்லாமல் நம்ம சேனல் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு ரொம்ப தேவைப்படுது. இதெல்லாம் முன்னாடி நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோன்னு சொல்லியிருந்தோம் வீடியோ எண்டில். கொஸ்டின் அப்படின்னா, உலகக்கோப்பையில் அதிக கோல் அடித்த அணி எது? போனதில் வீரர் கேட்டோம், இந்த தடவை டீம். எந்த டீம் வந்து வேர்ல்டு கப்பில், மென்ஸ் வேர்ல்டு கப்பில் அதிகமாக கோல் போட்ட டீம் யார் அப்படின்னு சொல்லி தான் அந்த கேள்வி. யாருன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கரெக்டான பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் பேரை அடுத்த தடவை நம்ம சேனலில் நம்ம வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ அதை கண்டிப்பாக அந்த சுவாரஸ்யமான கேள்வியை நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ முடியறதுக்கான டைம் வந்துருச்சு. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரையும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது கால்பந்து கலாட்டா.